ஏன்னா கிளைண்ட்ஸுக்கும் அது வேணும். ஸோ அதை நம்ம பண்ணிடலாம். பட் கமெண்ட் பண்ணி பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. தப்பு கிடையாது. இன்னும் கண்டிப்பா அப்பதான் அது வந்து செயல்படும். மெயின் அதுதான். கண்டிப்பா. ஆமா, அது வித் கன்சல்ட் ஆஃப் த டாக்டர். ஏன்னா எங்கிருந்து ஆரம்பிச்சாங்களோ அங்க போய் ஃபுல்லா கரெக்ட் பண்ற வரைக்கும் நான் வந்து நிப்பாட்டாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். கரெக்ட். அதுதான் ஆக்சுவலி அவங்களுக்கு ஒர்க் அவுட்டும் ஆகுமே. ஃபுல் ரிவர்ஸ் பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது என்ன உள்ளே போயிட்டு என்ன நடக்குதுங்கிறது அவ்வளோ அக்யூரேட்டாக நம்மளால் பார்க்க முடியாது. ஃபஸ்ட்டு சொல்கிறது கல்லுப்பு சொல்லுவேன். அது கல்லுப்பு நம்ம வீட்டில் அங்கங்கே வச்சுக்கலாம், இல்லை கல்லுப்பு போட்டு குளிக்கலாம், அந்த மாதிரி சொல்லலாம். சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கே. இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரேக்கி வந்து இட் இஸ் யூஸ்ட் அலாங் வித் அலோபதி. இதில் காம்ப்ளிமெண்ட்ரி ஹாஸ்பிட்டல்ஸில் நிறைய இதில் வந்து ரேக்கி தெரப்பிஸ்ட்டுமே வந்து இருக்காங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம். ஸோ இட்ஸ் கன்சிடர்ட் அஸ் அ காம்ப்ளிமெண்ட்ரி திங் அலாங் வித் அலோபதி மெடிசின்ஸ் ட்ரீட்மெண்ட்டோட. இங்கே வந்து இந்தியாவில் வந்து அவ்வளோ பெரிய ஒரு அவேர்னஸ் அப்படின்றது ரேக்கி பற்றியோ இல்லை எனர்ஜி ஹீலிங் பற்றியோ வந்து கிடையாது. பட் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இப்போ டாக்டர்ஸும் ஹீலர்ஸும் சேர்ந்து கம்பைண்டாக வந்து ஒர்க் பண்ண முடியுமா எனர்ஜி ஹீலிங்? இப்போ ஹாஸ்பிட்டல்ஸில் ரேக்கி தெரப்பிஸ்ட்டாக ஒருத்தவங்க போகும்போது கண்டிப்பாக வந்து அந்த ஹீலிங்கோட இதை வந்து நம்ம பூஸ்ட் பண்ண முடியும். பட் இஸ் தேர் பாசிபிலிட்டியா அப்படின்றது வந்து கொஸ்டின் இருக்குது. ஏன்னா அந்த அவேர்னஸ் இல்லை, கவர்மெண்ட்டுக்குமோ இல்லை பீப்புளுக்குமே வந்து அது இல்லை. புதுசாக ஒரு ரேக்கி ப்ராக்டிஷனர் இருக்காங்கன்னா இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான். எப்படி வந்து இப்போ டயட்டீஷியன்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்கும், ஒரு ஹீலிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக தட் வில் என்ஹான்ஸ் த ஹீலிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பேஷண்ட்ஸ் ஆல்சோ. அப்போ உங்களுடைய கருத்து இதில் என்ன? கண்டிப்பாக இது கம்பைன் பண்ணி பண்ணலாம். ஏன்னா இது மனசு சம்மந்தப்பட்டதும் அப்புறம் உடல் சம்மந்தப்பட்டதும் தான். ஒர்க் அவுட்டும் ஆகும். ஆனால் அது பண்ணும்போது நம்ம ஆப்போசிட் இருக்கவங்களுக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். கண்டிப்பாக அப்போ தான் அது வந்து செயல்படும். மெயின் அதுதான். கண்டிப்பாக. ஏன்னா கிளைண்ட்ஸுக்கும் அது வேணும். ஸோ அதை நம்ம பண்ணிடலாம். பட் கமெண்ட் பண்ணி பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. கிடையாது. ஆனால் இப்போ நம்மளே என்கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க, இப்போது அலோபதி மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படிம்பாங்க. இப்போ சில பேர் வித்ட்ரா பண்ணணுமா அப்படின்ற ஒரு இதுவும் வரும். அந்த டவுட் எல்லாம் இருக்கும். இருக்கு அவங்க எப்படி ஒரு சில பேர் தெளிவா வருவாங்க, இதை எடுத்துட்டு இருக்கேன், இது எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும்னு அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இது நான் நிறுத்தணுமான்னு கேட்பாங்க. அப்ப நான் என்ன சொல்வேன்னா ரெண்டு பேத்துக்கும் ஒரே விஷயம் தான், நிறுத்த சொல்ல வெல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க இந்த பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கீங்க, அந்த பிளட் ஒர்க் பண்ணதுல வந்து உங்களுக்கு இதுல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குதுன்னா அது அவங்க என்ன சொன்னாங்களோ, அந்த டாக்டர் என்ன சொன்னாங்களோ அந்த நீங்க கண்டிப்பா சாப்பிடுங்க, இது சப்போர்ட்டிவ். இது ஆனா இதுவும் கான்சிஸ்டன்சியா எடுத்துட்டே வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது ஆக்சுவலி அது இட்ஸ் ட்ரூ ஆல்சோ. ஆமாம். பட் ஒரு பர்டிகுலர் இது வரும்போது வென் தே கன்சிஸ்டன்ட்லி டேக் அப் த செஷன்ஸ் எதர் வித் அவங்க கூடவோ இல்லை அவங்களா செல்ஃப் ஹீலிங் பண்ணிட்டு பண்ணுறாங்க அப்படின்னும் போது இந்த டிசீசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் இட் கெட்ஸ் பேக் டு த நார்மல், இது ரிவர்சலும் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக தே கேன் கோ டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஸ்டாப்பிங் த மெடிசின்ஸ் ஆல்சோ. ஆமாம், அது வித் கன்சல்ட் ஆஃப் த டாக்டர். ஏன்னா எங்கிருந்து ஆரம்பிச்சாங்களோ அங்கே போய் கரெக்ட் பண்ணுற வரைக்கும் நான் வந்து நிப்பாட்டாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். கரெக்ட். அதுதான் ஆக்சுவலி அவங்களுக்கு ஒர்க் அவுட்டும் ஆகுமே. ஆகும். கரெக்ட். இப்போ டெய்லி லைஃப் ஸ்டைல் இதில் வந்து அவங்களுடைய ஹீலிங் கெப்பாசிட்டியை வந்து மக்கள் வந்து அவங்களுடைய ஹீலிங் கெப்பாசிட்டியோ இல்லை அந்த ஆராவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் ரேக்கி வந்து எப்படி வந்து ஹெல்ப் பண்ணும்? தெரியாதவங்களுக்கு, ரேக்கி பற்றி தெரியாதவங்களுக்கு என்ன மாதிரி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்? ரேக்கி பற்றி தெரியாதவங்களுக்கு வந்து ஜென்ரலாக எனக்கு வந்து ஒரு நல்ல எனர்ஜி வந்து எப்போவுமே இருக்கணும்னா ஃபஸ்ட்டு சொல்கிறது கல்லுப்பு சொல்லுவேன். அது கல்லுப்பு நம்ம வீட்டில் அங்கங்கே வச்சுக்கலாம், இல்லை கல்லுப்பு போட்டு குளிக்கலாம், அந்த மாதிரி சொல்லலாம். நான் என்ன பண்ணுவேன்னா கல்லுப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு குளிங்கன்னு சொல்லுவேன். பேசிக்காக நம்ம ஆரா கொஞ்சம் கிளென்ஸ் ஆகும். அந்த மாதிரி வீட்டோட ஆராக்கும் நம்ம கல்லுப்பு அந்த மாதிரி வச்சுக்கலாம்.
அண்ட் யூ கேன் டூ யோகா ஆல்சோ. அப்புறம் மூச்சு பயிற்சி பண்ணலாம். இதெல்லாம் டெய்லி அவங்க ஏர்லி மார்னிங் இல்லை அவங்க டைம் கிடைக்கிறப்ப பண்ணும்போது இன்னும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே அந்த ப்ராசஸ் இன்னும் நல்லாயிருக்கும். எனர்ஜி லெவல் 100% நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த கிளென்சிங் அப்படின்றது அந்த கல் உப்பு போட்டு பண்ணுறது தினமே வந்து பண்ணலாம். அட்லீஸ்ட் அப்படி முடியலன்னா வாரத்துக்கு ஒரு தடவையாவது அவங்க பண்ணுறதுன்றது அந்த ஆரா கிளென்சிங்க்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இல்லையா? அந்த ஸ்டாக்னன்ட் எனர்ஜியை வந்து கண்டிப்பாக ஆக்சுவலி அந்த காலத்துலேருந்து சுற்றி போடுறதுன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஆமாம், எல்லாமே ஒன்று தான் நம்ம பண்ணுறது. அதுதான் இப்போ அந்த சுற்றி போடுற ப்ராக்டிஸ் வந்து பெரியவங்க யாரோ இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியாக அப்படி இதுவாகிட்டதுனால பெரியவங்களுக்கெல்லாம் தெரியுது. ஆனால் சில பேர் பண்ணுறாங்க. ஆமாம், நான்லாம் பண்ணுவேன். ஆனால் சில பேர் பண்ண மாட்டாங்க. நான் அவங்களுக்கு அந்த டயத்தில் வேறு ஏதாவது வேலை வந்துடும், அதனால பண்ணுறதில்ல. இல்லை இப்போ அந்த இருக்காங்க இல்லை சின்ன ஒரு ஃபேமிலி இருக்குன்னா அவங்களுக்கு தெரியாத போது அது அவங்களுக்கு பண்ணிக்கிறதுக்கோ இல்லை இது பண்ணுறதுக்கோ பெரியவங்க இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக அந்த காலத்தில் சண்டேனா சுற்றி போடணும் அப்படின்றது இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து அது ஏதோ ஒரு வேலையில் வந்து மிஸ் ஆயிடுது. ஆனால் ஒரு சில பேர் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. எனக்கு என்கிட்ட வரவங்கள வச்சு நான் சொல்கிறேன். நான் யதார்த்தமாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, சார் இந்த மாதிரி இல்லை மேம் நீங்கள் கல்லுப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு குளிங்கும் போது நான் ரெகுலராக பண்ணிட்டு தாங்க இருக்கேன். வீக்லி ட்வைஸ் நான் பண்ணுவேன். ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். கரெக்ட். அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று நம்ம பண்ணிக்கிறோம்ல, அதனால நம்மளுக்கு. அதே மாதிரி அந்த வீடு மாப் பண்ணும் போதும் அந்த கல்லுப்பு போட்டு பண்ணும்போது கிளியர்ஸ் ஆஃப் த நெகட்டிவ். அது ஒரு சில பேர்த்துக்கு அது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும்னுவாங்க. சி எனி ஃபார்ம் வச்சுக்கலாம், பட் கிளென்ஸ் பண்ணுறோமா அட்லாஸ்ட் நம்ம ஹாப்பியாக இருக்கோமா, நம்ம வந்து நினச்சது நடக்குதா, அதுக்கு என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம பண்ணுவேன். அதுக்குண்டான எனர்ஜி லெவலை மாற்றிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா பழைய பாஸ்ட் விஷயத்தை நம்ம எதுவுமே மாற்ற முடியாது. ப்ரெசண்ட்டுக்கு நம்ம எனர்ஜி லெவல் என்ன, ஃப்யூச்சருக்கு அதை எப்படி மாற்றி என்ன ஆங்கிளை வச்சு நம்ம வாழணும், அதை மட்டும் பார்த்துட்டாவே எனர்ஜி லெவல் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க, அந்த எனர்ஜி ஹீலிங் செஷனுக்கு வராங்க அப்படின்னும் போது அந்த எஃபெக்ட் வந்து எத்தனை நாள் அவங்களுக்கு இப்போ வந்து ரீட்டைன் பண்ணிக்க முடியும்? இப்போ செஷன்ஸ் இப்போ நீங்கள் ஒரு 5 செஷன்ஸோ மேக்ஸிமம் ஒரு 10 செஷன்ஸ் எடுக்கிறாங்க. 10 செஷன்ஸுக்கு அதுக்கப்புறம் வந்து ஹவு லாங் தட் எனர்ஜி வில் கெட் ரீட்டைன் இன் தேர் பாடி அப்படின்றது இது வந்து வேரி ஆகும் பர்சன் டு பர்சன். அப்ராக்சிமேட்டாக வந்து ஹவு கேன் தே மெயின்டைன் இட்டுங்க? இப்போ எனர்ஜி செஷன்ஸ் வந்து எடுக்கிறாங்க, நம்ம கொடுக்குறோம். அண்ட் தென் நம்ம ஒரு 5 செஷனே வரான்னு வச்சுக்கோங்களேன். அது அப்போ வந்து அவங்களுடைய மைண்ட் செட், அவங்களுடைய வைப்ரேஷன், இல்லை அவங்க எதுக்காக வந்தாங்களோ அது சரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் இருக்கும்போது அவங்க கேட்பாங்க, அடுத்த கொஸ்டின் அவங்களே கேட்பாங்க, மேம் இது இப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்வேன், அது எப்படி இருக்கும், கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. நம்ம வந்து நிறைய பேர்த்த நம்ம சந்திக்கிறோம், நிறைய பொருட்களோட நம்ம வந்து வசிக்கிறோம். அப்போ வந்து அதோட எனர்ஜியும் நம்ம எனர்ஜியும் கண்டிப்பாக மர்ஜ் ஆகும். அப்போ ஏதோ ஒன்று லோ ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ லோ ஆகாது, ஆனால் ஒரு 1 மந்த் இல்லை ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் லோ கண்டிப்பாக கிராஃப் எங்கே கொஞ்சம் குறைஞ்சாலும் என்கிட்ட வாங்க. இதே மாதிரி ஒரு ஹீலிங் எடுத்துங்க. ஆனால் இவ்வளோ செஷன் தேவைப்படாது, அப்பப்போ குறையிறப்போ வரும்போது கம்மியாக தான் வரும். அப்புறம் நான் கிறிஸ்டல்ஸும் நான் சொல்லுவேன், நீங்கள் வேணா விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்படி சில பேர் கேட்பாங்க, என்னால் அங்கேருந்து வர முடியல, டிஸ்டன்ஸாக இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கு நான் ஒரே சஜஷன் என்ன கொடுப்பேன்னா, நீங்கள் வேணா ஃப்யூச்சரில் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்களே கற்றுக்கிட்டு நீங்களே செல்ஃப் ஹீலிங் பண்ணுங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் விஷஸ். அந்த மாதிரி இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்க வரவங்க, இப்போ இந்த செஷன்ஸ் எடுக்க வராங்க அப்படின்னாக்கா, ஓகே நம்ம மேக்ஸிமம் இவ்வளோ தூரம் பண்ணியாச்சு, இதுக்கு மேலே தே நீட் டு டெஃபினெட்லி அப்ரோச் அ டாக்டர் ஃபார் ஃபர்தர் இது அப்படின்ற மாதிரி கேசஸ் வந்து இருக்குங்களா? இல்லை அந்த மாதிரி எப்போ வந்து நம்மளால் வென் கேன் வி கம் டு த கன்க்ளூஷன், ஓகே 100% மேக்ஸிமம் நம்ம எஃபர்ட் போட்டாச்சு, இதுக்கு மேலே வந்து தே நீட் டு கோ ஃபர்தர் பியாண்ட் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸ்? கண்டிப்பாக இருக்குது. ஒரு சில கிளைண்ட்ஸ் வரும்போது அவங்களுக்கே தெரியும், பட் அவங்களுக்கு வந்து நான் அங்கே போகல, நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்வேன், இல்லை சார், இது எடுக்கும் போது நீங்கள் அங்கேயும் போய் ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிட்டு வாங்க, நீங்கள் கண்டிப்பாக பிளட் ஒர்க் பண்ணிட்டு வாங்க, அந்த மாதிரிலாம் நான் சொல்லுவேன். நான் ஏன்னா அதெல்லாம் அது அவசியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் அது கண்டிப்பாக பண்ணிட்டு தான் நான் வர சொல்வேன். இஃப் இன் கேஸ் அது என்னால் இப்போ டீல் பண்ணவே முடியாதது, நீங்கள் அவங்க டாக்டர்கிட்ட தான் போகணுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் அப்புறம் என்கிட்ட வாங்க. ஏன்னா அவங்களுக்கு எது நல்லதோ அதுதான் நம்ம பண்ணணும். கண்டிப்பாக. ஸோ அதை நான் 100% அவங்களுக்கு நான் சொல்லிடுவேன். ஓகே, ஃபஸ்ட்டு செஷன்லேயே சொல்லிடுவீங்க. ஓகே, இப்போ இது வந்து என்ன மாதிரி எயில்மெண்ட்ஸுக்கு வந்து இப்போ நம்ம ரெக்கி வந்து பண்ணலாம்? மோஸ்ட்டாக எல்லா இதுக்குமே வந்து இப்போ அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் எல்லாம் வந்து ரெக்கியில் வந்து நம்ம க்யூர் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் அந்த பெயின் வந்து நம்ம மினிமைஸ் பண்ண முடியும், இந்த சஃபரிங்கை வந்து மினிமைஸ் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது
ஃபார் வியூவர்ஸுக்கு வந்து ஒரு இது இருக்கும், என்ன மாதிரி எயில்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்றது. அது ஒரு இது நீங்கள் ஹைலைட் வந்து பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பாக. அது என்னென்னா, என்னோட எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன். எனக்கு தைராய்டு இருந்துச்சுங்க செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம். ஓகே. நான் ரொம்ப பயந்தேன். அப்போ வந்து எனக்கு இதெல்லாம் வந்து கற்றுக்கிற ஸ்டேஜ். ஓகே. பயந்துட்டு இருந்தப்போ 100% எனக்கு எம்சிஜி எல்லாம் கொடுத்தாங்க. ஓகே. டெய்லி சாப்பிடணும், அதெல்லாம் சேம் ப்ரொசீஜர். ஓகே. அதையும் நான் சாப்பிட்டு இதையும் நான் பண்ணேன். அப்போ நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் எதையுமே நிறுத்தலை. ரெண்டுமே மியூச்சுவலாக பண்ணும்போது இந்த லெவல் குறையும் போது இதை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு நல்லா குறைஞ்சி இப்போ நார்மலாக இருக்குது. அதான் அதாவது இந்த நோய்க்கு அந்த நோய் கம்பேரிசனே கிடையாது. நோய்னா அந்த நோய் தான். அப்போ கேன்சர் அப்படி இருக்கவங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜஸ்ங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். அவங்க மனசு, அவங்க உடம்பு அதுக்கு ஏற்றுக்கிறது இதெல்லாம் இருக்குது. அப்போ அவங்க அந்த ஃபேமிலிக்கு கூட சேம் இஷ்யூஸ் இருக்கும். அப்போ அவங்க வந்து என்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அப்ரோச் பண்ணும்போது நான் நிறைய கப்பல் ஆஃப் சீலிங்ஸ் நான் கொடுக்க ஆரம்பிப்பேன். ஆனால் அவங்கக்கிட்ட நான் ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன்னா, இது சப்போர்ட் தாங்க பண்ணும், ஃபுல் ரிவர்ஸ் பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது என்ன உள்ளே போயிட்டு என்ன நடக்குதுங்கிறது அவ்வளோ அக்யூரேட்டாக நம்மளால் பார்க்க முடியாது. கண்டிப்பாக நான் எனர்ஜி ஹீலிங் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கொடுப்பேன். ஆனால் சில 3வது ஸ்டேஜ் 4வது ஸ்டேஜ் அப்படியெல்லாம் போயிட்டாங்கன்னா அவங்கள நான் கற்றுக்க சொல்லுவேன். ஏன்னா ஏன் அவங்கள நான் லேர்ன் பண்ண சொல்லுவேன் அப்படின்னா, டெய்லி கொடுங்க, ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவை கொடுங்க. ஏன்னா என்ன தேடி வரும்போது அவங்க தேடி வரப்போ தான் அவங்க வாங்குவாங்க. நான் அவங்களுக்கு அதை கற்றுத்தரக்கு நான் அதை விருப்பப்படுவேன். ஏன்னா சம்திங் நம்ம ஹெல்ப் பண்ணுவோமே அப்படிங்கிற எனக்கும் அதே ஃபீல் தான் இருக்கும். நான் ஒரு ஹீலராங்கிறத விட அவங்களுடைய இதுக்கு போய் தான் நான் யோசிப்பேன். ஸோ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் 100% சொல்லுவேன். பட் அவங்கள நான் பண்ணால் அதை வந்து சப்போர்ட் பண்ணும், பட் ரிவர்ஸ் பண்ணாது. 100% அந்த மனசோட தைரியம் கொடுக்கும், பெயின் கொஞ்சம் குறைக்கும், அதெல்லாம் பண்ணும். கண்டிப்பாக சப்போர்ட் ரேக்கி. சில பேருக்கு வந்து இந்த பிளாசிபோ எஃபெக்டையும் ரேக்கியும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. எனக்கு வந்து இது பண்ணதுனால பிளாசிபோ எஃபெக்ட்னால சரியாயிடுச்சுன்னு. பட் ஜென்ரலி எனர்ஜி ஒர்க்ஸ் இல்லைங்களா? அது வந்து இதை எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறது? அதை அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க லைஃப்பில் இப்படி நடந்திருக்கலாம். அதனால் அதுக்குன்னு எனர்ஜி ஹீலிங் உண்மைங்கிறது இல்லை, அவங்க சொல்கிறது பொய்யுங்கிறது இல்லை, ரெண்டும் சேர்ந்து தான் நடக்குது. அது அவங்க உணர வரும்போது அவங்க உணர்ந்து அவங்க அது வந்து ஆக்சுவலி டிபெண்ட்ஸ் அப்பான் த எனர்ஜி ஹீலிங்ன்றது பண்ணும்போது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹீலர்ஸ் இல்லைங்களா? அது அந்த இடத்துல வந்து எதர் பிளாசிபோ எஃபெக்டோ இல்லை அது ப்ராப்பர் எனர்ஜி ஹீலிங் நடக்குதான்றது ஹீலர்ஸோட இதை பொறுத்து தான் இருக்குது. அதுவும் இருக்குது, அவங்களும் இருக்குது, அவங்களோட மனநிலையும் ஈக்குவல். ஏன்னா அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம யாரையுமே வந்து இவங்களுக்கு இவ்வளோதான் தெரியுங்கிறது நம்ம பண்ணவே முடியாது. அவங்களுக்கு என்னை விட தெரிஞ்சிருக்கலாம். நான் அதை வந்து எப்பவுமே அதை கன்சிடர் பண்ணுவேன். ஸோ அவங்க சொல்லுவாங்க, மேம் எனக்கு இப்படி இருந்துச்சிங்களே அப்படின்னு. என்ன சொன்ன, வெரி நைஸ் சார், பட் நீங்கள் அழகாக ரிசீவ் பண்ணுறீங்க. எனக்கும் அது ஆக்சுவலி மியூச்சுவலாக தோணி இருக்கும். ஆமாம் எனக்கு அது தோணுச்சு அப்படி அந்த மாதிரி தான். ஸோ அது வந்து அதை குறைச்சி இது ஏற்றியும் சொல்ல முடியாது, இதை ஏற்றி அதை குறைக்கவும் முடியாது. ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறது ஒரு விஷயம். பட் நம்ம வீட்டில் செய்கிற சமையல் இல்லையே நீங்கள் கூட கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டாலோ கூட கொஞ்சம் நெய் ஊற்றிட்டாலோ அதுவே நம்மளுக்கு வந்து பிரச்சனை தான் பண்ணும். சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கே.